வர சட்டமன்ற தேர்தலில் இந்த திருவிடைமுருதூர் தொகுதியில தலைவர் அவர்கள் உங்களிடத்துல ஒரு வெற்றி வேட்பாளர், சூப்பர் வேட்பாளர் கொடுத்திருக்கிறாரு. அவரை ஜெயிக்க வச்சு, உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிக்க வச்சு அமைச்சிருவீங்களா? இந்த முறை வெற்றி பெற வச்சு. நான் உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். எல்லாம் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிங்க, பிரச்சாரம் பண்ணலான்னு வந்தேன். அண்ணன் கோவி செழியன், முனைவர் அண்ணன் கோவி செழியன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு அவரை தேர்வு செஞ்சு அனுப்பணும்னு உங்ககிட்டலாம் வேண்டுகோள் வைக்கலான்னு வந்தேன். ஆனா உங்களுடைய எழுச்சியை பார்க்கும்போது நீங்களாம் ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சுட்டீங்க. கரெக்டா? முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க. எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல போன முறையும் அண்ணன் அவர்களை வெற்றி பெற வச்சீங்க. கிட்டத்தட்ட 11,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணனை ஜெயிக்க வச்சீங்க. இந்த முறை நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் குறைஞ்சது 25,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் செழியன் அவர்களை நீங்க ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற வேட்பாளர், கும்பகோணம் சட்டமன்ற வேட்பாளர் அண்ணன் அன்பழகன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கோ தங்கைகளுக்கோ பாட்டிகள், உங்க அத்தனை பேருக்கும், முத்தமிழர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்க அத்தனை பேர்கிட்டையும் முதல்ல என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாரமா தொடர் சுற்றுப்பயணத்தில் இருக்கம்மா. கிட்டத்தட்ட 32 தொகுதி நானே போய் ஒவ்வொரு வெற்றி வேட்பாளருக்கும் உதயசூரிய சின்னத்தில் வாக்களிங்க, நம்முடைய கூட்டணி சின்னத்துக்கு வாக்களிங்கன்னு பிரச்சாரத்தில் இருக்கேன். நேற்று தான் தஞ்சாவூர் மாவட்டத்துக்குள்ள வந்தேன். அதுக்கு முன்னாடி புதுக்கோட்டை மாவட்டத்தில் தஞ்சாவூருக்கு வந்தேன். அதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் மாவட்டம். போனாலும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வந்து உங்களை சந்திக்கும் போது இருக்கிற தனி சுகம். ஏன்னா கலைஞரை கொடுத்த மாவட்டம் இந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம். கலைஞருடைய காலடி படாத மண் இந்த தஞ்சை மாவட்டத்தில் கிடையாது. அதே மாதிரி கலைஞர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் எப்பவுமே பெருமையா சொல்லுவேன், நான் ஒரு டெல்டாக்காரன் அப்படின்னு கலைஞர் சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம தலைவரும் ஒரு முறையும் பெருமையா சொல்லுவார், நானும் ஒரு டெல்டாக்காரன். இப்போ அவங்க வழியில நானும் ஒரு டெல்டாக்காரங்கிற உணர்வோடு உரிமையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். போன சட்டமன்றத்தில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதி இருக்கு. 8 தொகுதியில போன முறை 7 தொகுதி ஜெயிச்சு ஒன்னே வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். அது எந்த தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அதையும் கரெக்ட் பண்ணிட்டோம். தலைவர் அதையும் சரி பண்ணிட்டாரு. அதனால இந்த முறை டெஃபினட்டா நிச்சயமா 8க்கு 8 100% வெற்றியை நீங்க பெற்று தரணும். உங்களுடைய உணர்வை பார்க்கும்போது வெற்றி நிச்சயம். நான் உங்ககிட்ட கேட்பதெல்லாம் வாக்கு வித்தியாசம், அதிகமான வாக்கு வித்தியாசத்துல இந்த முறை தஞ்சை மாவட்டத்தில் நம்ம ஜெயிச்சு காட்டணும். ஏன்னா ஒரு நல்ல வேட்பாளர், வெற்றி வேட்பாளரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம். அண்ணன் கோவி செழியன் அவர்களை பத்தி உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர் தான் அண்ணன் கோவி செழியன், இந்த மண்ணின் மைந்தன். 4வது முறையா போட்டிருக்கீங்களே, 3 முறை தலைவர் வாய்ப்பு கொடுத்து 3 முறையும் வெற்றியை கொடுத்துருக்கீங்க. இப்போ 4வது முறை அந்த வெற்றியை கொடுங்கன்னு உங்ககிட்ட கேட்க வந்திருக்கிறேன். ஒரு காலத்துல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் படிக்க விடாம தடுத்தாங்கம்மா. நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கினதே அதுக்காக தான். ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள்லாம் அவங்களுக்கு சமூக நீதி வரணும், எல்லாம் வெளில வந்து படிக்கணும் அப்படின்னு தான் அந்த படிக்க வாய்ப்பு கொடுக்கறதுக்காக துவங்கப்பட்டது தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில நம்பர் 1 GERன்னு சொல்லுவாங்கம்மா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. பள்ளிக்கூடம் படிச்சுட்டு எத்தனை பசங்க கல்லூரிக்கு போறாங்க, காலேஜ் படிக்க போறாங்கிறதா GER. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட GER எவ்வளவு தெரியுமா? 25%. ஆனா தமிழ்நாட்டோட GER எவ்வளவு தெரியுமா? 50%. இந்தியாவோட 2 மடங்கு நாம் அதிகம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சாதனை படைக்கின்ற உயர்கல்வித்துறையை தான் மிகச்சிறந்த நிர்வாகியாக அண்ணன் அவர்கள் நிர்வகிச்சு வந்தார். இந்தியாவிலே பட்டியல் இனத்துல வந்த முதல் உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் திரு கோவி செழியன் அவர்கள். எல்லார் கூடயும் மிகவும் எளிமையோடும் இனிமையோடும் எல்லாரும் உங்க குடும்பத்தில் ஒருத்தரா பழகக்கூடியவர், கொள்கை உறுதியுள்ள கழகத்துடைய செயல் வீரர் அண்ணன் கோவி செழியன் அவர்கள். அண்ணனை நீங்க 3 தடவை ஜெயிக்க வச்சதுக்கு போன முறை பரிசா நம்முடைய தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாரு. இந்த முறை அண்ணனுக்கு நீங்க பரிசு கொடுக்கணும், அந்த வெற்றியை உறுதி செய்யணும். இன்னைக்கு கூட்டிட்டு நான் உங்களால சந்திக்க வந்திருக்கிறேன். நீங்க அடுத்த 17 நாள் மக்களை சந்திக்க போறீங்கன்னா மக்களை சந்திச்சு சொல்லுங்க என்னென்ன திட்டங்களை அண்ணன் கோவி செழியன் அவர்கள் இந்த தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்னென்ன சாதனைகள் செஞ்சிருக்கிறோம் கடந்த 5 வருஷத்துல. சில உதாரணங்களை மட்டும் இங்க சொல்ல விரும்புறேன். திருப்புவனம், கதிராமங்கலம், கோணுலாம்பள்ளம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளிக்கூடத்திற்கு கட்டடங்கள் கட்டி கொடுத்திருக்கிறார்.
ஆடுதுறை மற்றும் வேப்பத்தூர்ல கால்நடை மருத்துவமனைகள் அண்ணனோட சாதனை. முதலமைச்சர் கிராம சாலை திட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பீடுக்கு பல்வேறு இடங்கள்ல சாலைகள் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சரின் குழந்தை நேய பள்ளி திட்டத்திற்கு திருப்பனந்தாள் ஒன்றியத்தில் புது பள்ளி கட்டிடங்கள். திருவிடைமருதூர்ல 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நவீன நூலக கட்டுகின்ற பணி. திருவிடைமருதூர் திருப்பனந்தாள் ஆடுதுறையில அரசு மருத்துவமனைக்கு நவீன கட்டட வசதிகள். திருநாகேஸ்வரத்தில் உள்ள துணை மின் நிலையத்தை மேம்படுத்தி மின்சாரம் வழங்கப்படுது. திருவிடைமருதூர்ல முத்தமிழர் கலைஞருடைய பெயர்ல கலை அறிவியல் கல்லூரி இப்ப தொடங்கப்பட்டிருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க அண்ணனுடைய முயற்சி. இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை. வரும்போதே சொல்லிட்டார், கோரிக்கைகள் வைக்கிறேன், அடுத்த முறை மீண்டும் நம்முடைய தலைவர் தான் முதலமைச்சரா வரப்போறாரு. வரும்போது இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும்னு சில கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறார். தொகுதியுடைய பல்வேறு இடங்கள்ல சமுதாய நல வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. திருச்சேரி ஊராட்சியில மேட்டிருப்பு பகுதி ஆற்றங்கரையில ஈமக்காரியம் செய்ய மண்டபம் கட்டி தர வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருபுவனம் பேரூர்ல ஜவுளி பூ அமைக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை. திருப்பனந்தாள் கிழக்கு ஒன்றியத்தில் ஆரலூர் ஊராட்சியில ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும். திருச்சேரி ஊராட்சியில கால்நடை மருத்துவமனை வேணும். நரசிங்கம்பேட்டை திருச்சேரி பகுதியில் ஒரு சிறிய டேம் கட்டணம் தடுப்பணை வேண்டும். வசிக்கும் சுடுகாடு செல்லும் வெட்டாற்றின் குறுக்கே பாலம் அமைத்து தர வேண்டும். மல்லாபுரம் ஊராட்சி பகுதியில் கால்நடை மருத்துவமனை நீண்ட நாள் கோரிக்கை, அதை நிறைவேற்ற வேண்டும். மருத்துவக்குடி பகுதியில் நடைபெற வேண்டும். ஆடுதுறை விவசாய ஆராய்ச்சி மையத்தில் அரசு வேளாண் கல்லூரி அமைக்க வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கை. முக்கியமான ஒரு கோரிக்கை நினைவுபடுத்த விரும்புகிறோம். இது நம்மளுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. தேர்தல் அறிக்கையில தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். டெல்டாவில் 20,000 கோடி அளவு விவசாயம் சார்ந்த திட்டங்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம், அறிவிச்சிருக்கிறோம். அதுல பெரும்பாலான திட்டங்கள் நிச்சயம் இந்த திருவிடைமருதூருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக கொடுப்பார். அதே மாதிரி சென்ட்டுக்கு குறைவான கோயில் நிலத்தில் வசிக்கும் ஏழை மக்களுக்கு குறைந்த வாடகை நிர்ணயம் செய்யப்படும். நிச்சயம் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் இந்த திருவிடைமருதூர் தொகுதிக்கு நிச்சயம் செஞ்சு கொடுப்பார். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். போன சட்டமன்ற தேர்தலில் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். அதுல சில வாக்குறுதி மட்டும் இங்க சொல்ல விரும்புறேமா. போன சட்டமன்ற தேர்தல் போது நாம சொன்ன முக்கியமான வாக்குறுதி பெண்களுக்கு விடியல் பயண திட்டம், அதாவது கட்டணமில்லா பேருந்து திட்டம். போன வாரம் நம்ம ஜெயிச்சோடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் ஆனோடனே அவர் போட்ட முதல் கையெழுத்து விடியல் பயண திட்டம், பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு மகளிர் ஒவ்வொருத்தரும் இந்த திட்டத்தின் கீழே மாசம் 900 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, கல்வி முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கணும். படிக்கும் போது வெறும் வயிற்றுல படிக்கக்கூடாது, பசியோட படிக்க கூடாதுன்னு முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை ஆரம்பிச்சார். நம்முடைய முதலமைச்சர் 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 19 லட்சம் குழந்தைங்க இதுல பயன்படுறாங்க. இன்னைக்கு காலைல ஸ்கூலுக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு. சரி, பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சிட்டோம், காலேஜுக்கு போனோம். அதுக்கு கொண்டு வந்ததுதான் கல்வி ஊக்கத்தொகை திட்டம். அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும், தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் நம்முடைய திராவிட மாடல் அரசு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கிட்டு இருக்கோம். 14 லட்சம் மாணவ மாணவிகள் இந்த திட்டத்தில் பயன்பெற்று வராங்க. இப்ப சமீபத்தில் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்முடைய முதலமைச்சர் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சிருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுத்தாங்க. ஆனா நம்முடைய முதலமைச்சர் பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு இப்ப 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப் திட்டத்தை அறிவிச்சு கொடுத்துட்டோம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும், போன சட்டமன்ற தேர்தலில் நம்ம சொன்ன வாக்குறுதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கோம். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் முயற்சி பண்ணாங்கம்மா, சூழ்ச்சி பண்ணாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000, 5000 ரூபாய் ஒரே பேமெண்ட்ல 1,31,00,000 மகளிருக்கு நம்முடைய தலைவர் கொடுத்தாங்க. 1,31,00,000 குடும்பங்களுக்கு 5000 ரூபாய் ஒரே டிரான்ஸ்பர்ல தலைவர் அமைச்சார். முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு அக்கௌண்ட்ல போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க, காலைல 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அவ்வளவு ஷார்ப் பண்ணீங்க. ஏன் அந்த முடிவு?
ஏன் தெரியுமா? மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை உங்களுக்கு. முதலமைச்சர் எங்களுக்கு உரிமை தொகை கொடுக்கிறாரு, பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு மோடி அந்த பணத்தை எடுத்துருவாரோன்னு உங்களுக்கு பயம். கரெக்டா? மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை. இப்போ நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோடனே மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல உயர்த்தி 2000 தர அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்ல 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் இல்ல 1500 ரூபாய் உயர்த்தி தருவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை இப்போ வரைக்கும் 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம், அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தை கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு யார் யாருக்கு இல்லையோ அவங்க எல்லாருக்கும் கலைஞர் கனவு இல்ல திட்டம் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். இதை விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியும், ஆட்சி அமைஞ்சோன்னே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன், அந்த கூப்பன் வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் உங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, மின்சார வசதி தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி நீங்களே வாங்கிக்கலாம். இதெல்லாம் இப்போ இவ்வளவு நேரம் போன 5 வருஷத்துல என்னென்ன பண்ணியிருக்கோம், ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்படி இந்த திட்டங்கள்லாம் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட், 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 ஸ்டேட் தமிழ்நாடு. நாம இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோமே, யோசிச்சு பாருங்கவா. ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கொடுத்திருக்காங்களா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? கல்வி நிதிமா சென்ற வருஷம் கொடுக்க வேண்டிய கல்வி நிதி இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. நேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு 3500 கோடி கொடுக்க மாட்டேன், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், நியூ எஜுகேஷன் பாலிசி ஏத்துக்கணும் அப்படின்றார். மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தியை நம்ம மேல திணிக்க பாக்குறாங்க. தமிழ்நாடு என்னைக்குமே 2 மொழி கொள்கை தான். ஆனா இன்னைக்கு இதெல்லாம் யார் நம்ம தமிழ் சொல்றாரு, இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. நான் ஏன் டெல்லி அணின்னு சொல்றேன்? டெல்லி அணின்னு யார் யார் இருக்கா? மோடி, மோடி கூட யார் இருக்கா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவ்வளவு ஆசை அந்த போட்டோ பார்க்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்மா, அவருக்கு ஒரு பேர் வச்சோமா, ஒன்றும் கெட்ட வார்த்தை எல்லாம் கிடையாது, நீங்களே சொல்லுங்க கெட்ட வார்த்தை என்ன. நாம முரட்டு தொண்டர்கள் பார்த்திருப்போம், முரட்டு பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம், முரட்டு தினமா இருப்பாங்க, பக்தி தான் முக்கியம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முரட்டு அடிமை பார்த்திருக்கீங்களாமா? அதுதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இதை சொன்னதுக்கு தான் அவர் கோச்சிக்கிட்டாரு. என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு. நான் எப்பவுமே சொல்றேம்மா, அவர் நல்லா இருக்கணும், அவர் தான் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்கணும், அப்பதான் நமக்கு சுலபமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரு? உதயநிதி ரொம்ப பேசுறாரு, அவருக்கு என்ன அரசியல் அனுபவம் இருக்கு? உண்மைதான், அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு கிடையாது, இந்த அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாதுமா. கார்பெட் இல்லம்மா, ஒரு ஆள் படுத்திருக்கிறாரு. இந்த நீ தானே கேட்ட, நல்லா இருக்கா? இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுமா. யாருக்காகவும் பதவிக்காக ஆசைப்பட்டு யாருக்காக விழுந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சுயமரியாதையோடு என்னைக்கும் மக்களோடு மக்களா நிக்கிற அனுபவம் தான் எனக்கு இருக்கு. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்தாங்க, டைரக்டா போயிட்ட. அதுக்கப்புறம் அந்த அம்மா இறந்தோடனே இந்த அம்மா சசிகலா அம்மா காலில் விழுந்தாரு, அந்த அம்மா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் டிடிவி காலில் விழுந்தாரு, அப்புறம் அவர் காலை வாரி விட்டுட்டு ஓபிஎஸ் காலில் விழுந்தாரு. ஓபிஎஸ் இப்ப நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்ப அவர் காலம் இல்லைன்னொன்னே நேரா டெல்லிக்கு போய் மோடி காலில் விழுந்து கிடக்கிற முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இங்க இருக்காரு. இப்படி முட்டி தேஞ்சு ஊர்ந்து ஊர்ந்து போய் முட்டி தேஞ்சு அந்த முரட்டு அடிமைக்கு இப்போ அவருக்கு தோல்வி பயத்துல என்ன பேசுறதுன்னு தெரியல. சுயமரியாதைங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன பார்த்து விமர்சனம் பண்றாரு. நம்மளாம் டேபிள பார்த்தா என்ன பண்ணுவோம்? உட்காந்து எழுதுவோம், புக் வைப்போம்,
உட்காந்து சாப்பிடுவோம், தட்டு வச்சு சாப்பிடுவோம். ஆனா ஒருத்தர் டேபிளை பார்த்தாலே நான் உள்ளதான் பூந்து போவேன்னு அடம் பிடிக்கிற ஒருத்தர் தான் தவழ்ந்து தான் போவேன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி தவழ்ந்து போவார் தெரியுமா? எதிர்க்க இருக்கவங்களாம் பயந்து ஓடுற அளவுக்கு தவழ்ந்து போவார், டேபிளை பார்த்தா விட மாட்டார். அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த முறை இந்த தேர்தலில் ஒரு சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். அவரு தொலைக்காட்சி எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, 2 விரலை காட்டி பேசுறாருல. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா அவங்க சின்னத்தை பிரச்சாரம் பண்றாருன்னு? கிடையாது. அடுத்த முறை பாருங்க, ஏற்கனவே நான் 10 முறை தோத்துட்டேன், இந்த முறை நான் 11வது முறை தோக்க போறேங்கிறது தான் அவரு சிம்பாலிக்கா சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த முறை 10 தோல்வி பழனிசாமியை இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் வர்ற சட்டமன்ற தேர்தல் செஞ்சு காட்டுவோமா? தமிழ்நாட்டு இன்னொன்னு சொல்றாரு, தமிழ்நாட்டை மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் அப்படிங்கிறாரு. முதல்ல அவரை காப்பாற்றணும். அதிமுக பாஜக கிட்ட அவர் அதிமுகவை மீட்கணும். இதெல்லாம் வர்ற சட்டமன்ற தேர்தலில் நாம செஞ்சு காட்டுவோம். மிகப்பெரிய வெற்றியை அண்ணன் கோவை செழியன் அவர்களுக்கு நீங்க கொடுக்கணும். உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா சொன்ன தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், இன்னும் பெருமையா பூரிப்பா சொன்ன டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் கோவை செழியன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும். கரெக்டா? உதயநிதி வந்தாப்புல பேசினாரு, திட்டங்களை சொன்னாரு, கலைஞ்சு போயிட்டோம் அப்படின்னு கூடாது. இன்னைக்கு தேதி 6, தேர்தல் 23ஆம் தேதி. நம்ம கிட்ட இன்னும் 17 நாட்கள் இருக்கு. இந்த 17 நாட்களும் நம்முடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும், ஏன் அண்ணன் கோவை செழியன் அவர்களை சட்டமன்றத்துக்கு தேர்வு செஞ்சு அனுப்பணும், இந்த 5 வருஷத்தில் திமுக என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கு, நம்முடைய முதலமைச்சர் என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறாரு, ஜெயிச்சா நமக்கு என்னென்ன திட்டங்கள் என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாடு வந்துருச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு என்னென்ன தொல்லைகள் வரும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ப்பீங்களா? சின்னத்திற்கு ஆதரவு தந்து அண்ணன் கோவை செழியன் அவர்களை மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. திருவிடை மருத்துவர் தொகுதிக்கு என்னென்ன தேவையோ அனைத்து திட்டங்களையும் அண்ணன் கோவை செழியன் அவர்கள் நிச்சயம் இங்க கொண்டு வருவாருங்கிற வாக்குறுதியை கொடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆதரிப்பேர். உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன்.